நண்பர்களே, சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் ஒரு சிறிய பழக்கத்தை ஏற்படுத்தினாலே உங்கள் வாழ்நாள் முழுவதும் மாற்றம் பெறும் என்று இன்றே தெரிய வந்தால் அதை ஏற்க நீங்கள் தயங்குவீர்களா? இல்லை, இது வேடிக்கை அல்ல. இது ஏதோ மாயவியல் அல்ல. அறிவியல் மற்றும் ஆன்மீகம் இரண்டிலும் ஆதாரமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைதான். நீங்கள் எதற்காக அதிகப்படியான நன்றியை செலுத்துகிறீர்களோ அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் அதே அளவுக்கு அதிகமாகவே வந்து சேரும். இப்போது நினைத்துப் பாருங்கள். வெற்றி, பணம், காதல், மகிழ்ச்சி என நீங்கள் ஆசைப்படுகிற எல்லாமே தானாகவே உங்கள் பக்கம் வந்து சேர்ந்தால் எப்படி இருக்கும்? ஆனால் இங்கே ஒரு கேள்வி உண்டு. உங்களுக்கு உண்மையிலேயே நன்றி செலுத்தத் தெரியுமா? இந்த வீடியோவை நீங்கள் பாதியில் விட்டுவிட்டால் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தியை நீங்கள் அறியாமலே விட்டுவிடுகிறீர்கள். ஆனால் இன்று நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை இனி முந்தையது போல இருக்காது. ஒருமுறை இதை பின்பற்றி உண்மையாய் நன்றி செலுத்தி பார்த்துவிடுங்கள். வாழ்க்கையே மாறிவிடும். வாருங்கள், இந்த அதிசய ரகசியத்தை நாம் புரிந்து கொள்வோம். நன்றி சொல்லும் சக்தி எப்படி உங்கள் வாழ்நாளையே முழுமையாக மாற்றக்கூடும் என்பதை இப்போது காண்போம். நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் எவ்வளவு அதிகம் புலம்புகிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலும் அதே அளவுக்கு சிக்கல்கள் கூடிக் கொண்டு வரும். நீங்கள் சொல்கிறீர்கள், எனக்கு பணம் இல்லையே, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, எனக்கு வெற்றி கிடைக்கவில்லையே என்று கூறும் ஒவ்வொரு தருணத்திலும் பிரபஞ்சம் உங்கள் இந்த குரலுக்கு பதிலளிக்கிறது. அதனால்தான் இன்னும் அதிகமான போராட்டங்களை உங்கள் வாழ்க்கைக்குள் அனுப்புகிறது. ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் நன்றி சொல்லத் தொடங்கினால், என் வாழ்க்கையில் இருக்கிற அனைத்துக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு தினமும் அளவில்லா செழிப்பு கிடைக்கிறது. நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். பிரபஞ்சம் எனக்கு கை நிறைய மகிழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் என்ன நடக்கும்? உங்கள் வார்த்தைகள் மற்றும் உணர்வுகளே உங்கள் விதியை எழுதிவிடுகின்றன. இது ஏதோ ஒரு கற்பனை கதை அல்ல. இது அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தின் அடிப்படையிலான உண்மை. இதற்கே ஆகர்ஷண விதி என்ற பெயர் உண்டு. நீங்கள் உண்மையிலேயே உணர்ந்து பார்த்திருக்கிறீர்களா? உங்கள் மனம் ஒரு காந்தம் போல செயல்படுகிறது. நீங்கள் எதை பற்றி தொடர்ந்து சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கப்படுகிறது. நீங்கள் கடன், வறுமை, தோல்வி இவை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால் பிரபஞ்சம் உங்கள் பக்கம் இன்னும் அதிகமான கடனையும் போராட்டங்களையும் அனுப்பும். ஆனால் உங்கள் மனம் செழிப்பு, வெற்றி, மகிழ்ச்சி இவற்றை பற்றியே சிந்தித்தாலே அவையெல்லாம் உங்கள் பக்கம் தானாகவே வரத் தொடங்கும். இது ஒரு நேரடி விதி. நீங்கள் அதிகமாக என்ன சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையின் நிஜமாய் மாறுகிறது. இப்பொழுது மீண்டும் ஒரு கேள்வி. இது உண்மையாக இருக்கின்றது என்றால் வெறும் சிந்தித்ததாலும் நன்றி செலுத்துவதாலும் நம்முடைய வாழ்நாள் மாறிவிடுமா? ஆமாம், முழுமையாக மாறும். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு ஆழமான அறிவியல் உள்ளது. அதை புரிந்து கொள்வது அவசியம். நீங்கள் மனதார நன்றி செலுத்தும் தருணத்தில் உங்கள் அதிர்வுகள் உயர்ந்த அதிர்வெண்களுக்கு சென்றடைகிறது. பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் அதிர்வெண்ணை கவனிக்கிறது. அதை பொறுத்துதான் உங்கள் வாழ்நாளுக்கு பதிலளிக்கிறது. உங்கள் அதிர்வெண் உயர்ந்த நிலையில் இருந்தால் அதேபோல தூய உணர்வுகளே உங்கள் வாழ்க்கையில் திரும்ப வந்து சேரும். ஆனால் நீங்கள் எதிர்மறை எண்ணங்களில் மூழ்கியிருந்தால் பிரபஞ்சம் இன்னும் அதிகமான சிக்கல்களை உங்களுக்கு அனுப்பும். நீங்கள் பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் சிக்னல்களே உங்கள் வாழ்க்கைக்கு அதை திருப்பி பெற்றுத் தருகின்றன. நீங்கள் யாருக்காவது ஒரு பரிசு கொடுத்தீர்கள் என நினையுங்கள். அந்த நபர் உங்கள் இதயத்தை தொட்டவாறு நன்றி செலுத்தினால், நன்றி என்று உண்மையாய் கூறினால், அந்த நபருக்கு மறுபடியும் இன்னும் பரிசுகள் கொடுக்க மனம் பொங்குமா? ஆனால் அதே நபர் அந்த பரிசை மதிக்காமலும், இது சின்ன பரிசுதான், எனக்கு இன்னும் நல்லது வேணும் என்று சொன்னால், அந்த நபருக்கு பிறகு ஏதாவது கொடுக்க உங்களுக்கு மனம் இருக்குமா? இல்லையே. அதே விதி பிரபஞ்சத்திற்கும் பொருந்துகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த ஒவ்வொன்றையும் மதித்து அதற்காக உண்மையாய் நன்றி செலுத்தினால் பிரபஞ்சம் இன்னும் அதிகமான அருள்களை உங்களிடம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் எப்போதும் புலம்பிக்கொண்டே இருந்தால் நீங்கள் ஏற்கனவே வைத்திருப்பதையும் பிரபஞ்சம் விலக்கிவிடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எந்த விஷயத்திற்கு எவ்வளவு நன்றி செலுத்துகிறீர்களோ அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் அதே அளவுக்கு மேலோங்கி பிரவேசிக்கும். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. நம்முடைய உள்ளத்தில் மட்டும் நன்றி சொல்லினால் போதுமா? இல்லை. நீங்கள் அதை உண்மையாய் உணர வேண்டியது அவசியம். உங்கள் உள்ளத்துளையிலிருந்து நன்றி கூற வேண்டும். அப்போதுதான் உங்கள் உட்சக்தி, அதிர்வெண் மாறத் தொடங்கும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு அதிசயமான 3 படி
நன்றி பயிற்சியை அறிமுகப்படுத்தப் போகிறேன். இதை பின்பற்றினால் உங்கள் அதிர்வெண் உடனே உயரத் தொடங்கும். அந்த நேரத்திலிருந்து பிரபஞ்சம் உங்கள் ஆசைகளைக் கேட்டு நிறைவேற்றத் தொடங்கும். முதல் படி, காலை எழுந்ததும் செய்ய வேண்டும். தொடக்க நன்றி. நீங்கள் விழிக்கும் கணத்தில் முதல் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி பிரபஞ்சமே, இன்னொரு அழகான நாளைக் காண நான் உயிரோடு இருக்கிறேன். நன்றி எனக்கு கிடைத்த எல்லாவற்றிற்கும், என் வீடு, என் குடும்பம், என் உடல். நன்றி என் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு புதிய வாய்ப்புக்கும். இரண்டாவது படி, நாள் முழுவதும் செய்யலாம். ஒரே விஷயத்திற்கு மீண்டும் மீண்டும் நன்றி. நீங்கள் அந்த நாளில் ஏற்க வேண்டிய முக்கிய தேவையை தேர்ந்தெடுங்கள். அதற்காக மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லுங்கள். பணம் தேவைப்பட்டால், நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் அளவில்லா செழிப்பை தந்ததற்கு. காதலும் மகிழ்ச்சியும் தேவைப்பட்டால், நன்றி, நான் காதலாலும் மகிழ்ச்சியாலும் நான் நிரம்பியிருக்கிறேன். மூன்றாவது படி, இரவு தூங்குவதற்கு முன் 5 நன்றிகள். மூன்றாவது படி மிக முக்கியம். படுக்கப் போகும் முன் உங்கள் நாளை முழுமையாக நினைவு கூறுங்கள். அதில் ஏற்பட்ட 5 நல்ல விஷயங்களுக்கு நன்றி செலுத்துங்கள். இன்று நான் சாப்பிட்ட உணவு ருசியாக இருந்தது, நன்றி. இன்று யாரோ ஒருவர் என்னை சிரிக்க வைத்தார்கள், நன்றி. இன்று நான் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டேன், நன்றி. இந்த 3 படிகளையும் தினசரி நீங்கள் தொடர்ந்தால் உங்கள் முழு உட்சக்தி மாறிவிடும். பிரபஞ்சமே உங்களுக்காக வேலை செய்யத் தொடங்கும். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? சிலர் எந்தவிதமான போராட்டமும் இன்றியே சுலபமாக பணக்காரராகி விடுகிறார்கள். வெற்றியின் உச்சியில் வேகமாக ஏறுகிறார்கள். எல்லாம் அவர்களுக்கே சாதகமாகவே நடந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் சிலர் கடுமையாக உழைத்தும் வாழ்க்கையில் மாற்றமே வராது. மற்றவர்கள் எளிதிலேயே எல்லாவற்றையும் அடைந்து விடுகிறார்கள். ஏன் இந்த வித்தியாசம்? இது வெறும் விதியின் விளையாட்டா? இல்லை. இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ரகசியம் உள்ளது. பிரபஞ்சம் உங்கள் உணர்வுகளை படிக்கிறது. நீங்கள் இதற்கு முன் தவறான முறையில் நன்றி செலுத்தும்போது உங்கள் உட்சக்தி மாறுகிறது. அந்த அதிர்வெண்ணிற்கே ஒத்தபடி பிரபஞ்சம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றத் தொடங்குகிறது. ஆனால் நீங்கள் வெறும் வார்த்தைகளில் மட்டும் நன்றி பிரபஞ்சமே என்று சொல்லி உள்ளத்தில் உணர்வே வேறாக இருந்தால் அது வேலை செய்யுமா? இல்லை. பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை மட்டும் கேட்கவில்லை, உங்கள் உண்மையான உணர்வுகளை படிக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டை பாருங்கள். நீங்கள் சொல்கிறீர்கள், நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் அளவில்லா செல்வம் உள்ளது. ஆனால் உங்கள் உள்ளம் அதற்கு எதிராக சொல்லிக் கொண்டிருக்கிறது, இது பொய், எனக்கு பணமே இல்லையே. அப்போது உங்கள் மூளை உங்களிடம் உள்ள உணர்வையே நம்பும். பிரபஞ்சமும் அதையே ஏற்றுக்கொள்கிறது. அதனால் வெறும் வார்த்தைகள் போதாது. உண்மையாக நன்றி செலுத்தும் உணர்வை உங்கள் உள்ளத்தில் தோற்றுவிக்க வேண்டும். முதல் படி, உங்கள் வார்த்தையும் உணர்வும் ஒரே வழியில் இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசுவது ஒன்று, உணர்வது வேறு என்றால் உங்கள் அதிர்வெண் சரியாக இல்லை. தவறான நடைமுறை. நன்றி பிரபஞ்சமே, என்னிடம் பணம் இருக்கு என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் உள்ளம் முழுக்க பயமும் கவலையும் நிறைந்திருக்கிறது. சரியான நடைமுறை, நன்றி பிரபஞ்சமே, நான் தினமும் செழிப்பை நோக்கி பயணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அதை உணருங்கள். அதில் நம்பிக்கையுடன் இருங்கள். உண்மை போல தெரியாமல் உள்ளம் எதிர்க்கிறதென்றால் உடனே என்னிடம் பணம் இருக்கின்றது என்று பொய் சொல்ல வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக சொல்லுங்கள், நான் நிதி ரீதியாக படிப்படியாக வலிமையடைகிறேன். இதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். இரண்டாம் படி, உங்கள் உடலை கவனியுங்கள். நீங்கள் நன்றி சொன்னதற்கு பிறகு உங்கள் உடலில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகிறது என்பதை கவனியுங்கள். உங்கள் உள்ளம் இலகுவாக, மகிழ்ச்சியாக, நம்பிக்கையுடன் மாறுகிறதா? அப்படியென்றால் உங்கள் அதிர்வெண் சரியான பாதையில் இருக்கிறது. ஆனால் உங்கள் உள்ளம் பதற்றம், சந்தேகம், பயம் ஆகியவற்றால் நிரம்பியிருந்தால் அந்த உணர்வுகள் தவறான திசையில் உள்ளன என்பது உறுதி. மூன்றாம் படி, கண்களை மூடி உண்மையாக கற்பனை செய்யுங்கள். இப்போது ஒரு சிறிய நன்றி சிந்தனை பயிற்சி செய்யப் போகிறோம். கண்களை மெதுவாக மூடுங்கள். ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டு விடுங்கள். இப்போது உங்கள் மிகப்பெரிய ஆசை ஏற்கனவே நிறைவேறியதாக கற்பனை செய்யுங்கள். உதாரணமாக, நீங்கள் அதிகமான பணம் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் மனக்கண்ணில் பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே செல்வந்தராகிவிட்டீர்கள். உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு மலரட்டும். பிறகு மனதார சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே, நன்றி,
நன்றி. இந்தச் செயலியை தினமும் 5 நிமிடம் செய்து வருகிறீர்கள் என்றால் உங்கள் உணர்வுகள் மாறத் தொடங்கும். பிரபஞ்சம் உங்கள் ஆசைகளை உண்மையாகவே நிறைவேற்றத் தொடங்கும். வெற்றி எவருக்கெல்லாம் சுலபமாக கைகூடுகிறது என்பதையும் மற்றவர்கள் ஏன் எப்போதும் போராடிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் கண்டிருப்பீர்கள். அதற்கான வேறுபாடே உணர்வு, நன்றி, அதிர்வெண். பிரபஞ்சம் உங்களிடம் உள்ள உணர்வுகளையே திரும்பக் கொடுக்கும். நீங்கள் கவலை, பயம், வறுமை என்பவை நிறைந்த மனத்தோடு நன்றி கூறினால் பிரபஞ்சம் அதையே அதிகரித்து உங்களிடம் அனுப்பும். ஆனால் நீங்கள் நம்பிக்கை, மகிழ்ச்சி, நன்றியுணர்வு எனும் உண்மையான உணர்வுகளுடன் நன்றி சொன்னால் பிரபஞ்சம் அதை மென்மேலும் பெருக்கி உங்களிடம் வழங்கும். ஒரு முக்கியமான ரகசியம்: உங்கள் வாழ்க்கையில் இன்னும் வராத ஓர் ஆசையை கூட நீங்கள் ஏற்கனவே அது நடந்துவிட்டது என்று உணர்ந்துவிட்டால் அது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகவே மெய்ப்பட்டுவிடும். இப்போது என்னை கவனமாக பாருங்கள். இன்று நீங்கள் உண்மையாய் நன்றி கூறினீர்களா? இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய பணி கொடுக்கிறேன். இந்த தருணத்திலேயே உங்கள் நெஞ்சிலிருக்கும் நன்றியை எழுத்தாக வெளியிடுங்கள். நான் என் கனவுகளுக்காக நன்றி செலுத்துகிறேன், ஏனெனில் அவை ஏற்கனவே நிஜமாய் பூரணமடைந்துவிட்டன. இதை மனதார நம்பிக்கையுடன் எழுதுங்கள். நன்றி சொல்லும்போது வெறும் வார்த்தைகளில் அல்ல, உங்கள் நெஞ்சால் உணருங்கள். பிரபஞ்சம் உங்கள் உணர்வுகளையே வாசிக்கிறது. ஒரு நாள் உங்கள் வார்த்தைகளும் உங்கள் உணர்வுகளும் ஒன்றாய் கலந்துவிட்டன என்றால் அன்றே உங்கள் வாழ்க்கை மாற்றமடையத் தொடங்கும். இருக்கிற அளவுக்கு நன்றி சொல்வது போதாது, நன்றியை உணர்ந்து சரியான முறையில் சொல்லவும் தெரிய வேண்டும். இப்போது நான் உங்களுக்கு 3 சக்தி வாய்ந்த நன்றி செயல்முறைகளை சொல்லப் போகிறேன். 1. 5 மடங்கு நன்றி விதி. நன்றி சொல்லும் சக்தியை 5 மடங்கு பெருக்குங்கள். நீங்கள் எதற்காக நன்றி சொல்கிறீர்களோ அதை ஒரே முறை மட்டும் சொல்லாதீர்கள். குறைந்தபட்சம் 5 முறை சொல்லுங்கள். உதாரணமாக, உங்கள் வங்கிக் கணக்கில் அதிகமான பணம் வேண்டுமெனில் இதுபோல சொல்லுங்கள்: நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் அளவில்லா செல்வம் உள்ளது. இந்த வார்த்தையை உணர்ந்து நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். அதிலே சற்று கூடுதல் ஆற்றலுடன் மீண்டும்: நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் அளவில்லா செல்வம் உள்ளது. இப்போது உங்கள் உடலில் அந்த நம்பிக்கையின் அதிர்வெணை உணருங்கள். நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் அளவில்லா செல்வம் உள்ளது. இப்போது உங்கள் உள்ளம் அதனை முழுமையாக ஏற்கட்டும். நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் அளவில்லா செல்வம் உள்ளது. மீண்டும் இந்த முறையை முழு நம்பிக்கையுடன் ஒரு முறை சொல்லுங்கள். நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் அளவில்லா செல்வம் உள்ளது. இதை நீங்கள் தினமும் 5 முறை செய்து வந்தால் பிரபஞ்சம் உங்கள் எண்ணங்களை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளும். விளைவுகள் விரைவில் வரும். 2. நன்றியின் 3 அடுக்குச் சட்டம். சிலர் எதிர்கால ஆசைகளுக்காக மட்டும் நன்றி செலுத்துகிறார்கள், ஆனால் அது பூரணமான நடைமுறை அல்ல. நீங்கள் 3 அடுக்குகளில் நன்றி செலுத்த வேண்டும். முதல் அடுக்கு: கடந்த காலத்திற்காக நன்றி. நன்றி பிரபஞ்சமே, எனக்கு பல அனுபவங்களையும் பாடங்களையும் தந்ததற்கு. நன்றி என் போராட்டங்களுக்காக, அவை என்னை வலிமையாக மாற்றின. 2ஆம் அடுக்கு: இன்றைய தினத்திற்காக நன்றி. நன்றி பிரபஞ்சமே, எனக்கு கிடைத்த அனைத்தும் மிகவும் விலைமதிப்பற்றவை. நன்றி என் உடலுக்காக, என் மனதிற்காக, என் உடல் நலத்திற்காக. 3ஆம் அடுக்கு: எதிர்காலத்திற்காக நன்றி. நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சிறந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது. நன்றி பிரபஞ்சமே, நான் நாளுக்கு நாள் செல்வந்தராகிறேன். இந்த 3 நிலைகளிலும் நீங்கள் நன்றியை உணர்ந்து கூறத் தொடங்கினால் பிரபஞ்சம் உங்களிடம் உள்ள ஆழத்திலுள்ள நம்பிக்கையை உணரக்கூடியதாக மாறும். அதனால் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு அனுப்பத் தொடங்கும். 3ஆம் நிலை: நன்றி தகடு. உங்கள் ஆசைகளை நனவாக்குங்கள். நீங்கள் உங்கள் குறிக்கோள்களை உண்மையாக்க விரும்புகிறீர்களா? அப்படியென்றால் ஒரு நன்றி காட்சி தகடு, கிராட்டிடியூட் விஷன் போர்டு உருவாக்குங்கள். எப்படி உருவாக்குவது? ஒரு பெரிய பிளாஸ்டிக் போஸ்டர் அல்லது சாஃப்ட்வேர் பயன்பாட்டு ஒரு போர்டை தயாரியுங்கள். நீங்கள் ஆசைப்படும் விஷயங்களின் படங்களை அதில் ஒட்டி வையுங்கள். பெரிய கார் வேண்டுமா? அதன் படம். பெரிய வீடு வேண்டுமா? அதன் படம். செல்வம் வேண்டுமா? பணம் அடங்கிய உருவம். இவற்றை தினமும் பாருங்கள். அதே சமயம் உண்மையாய் நன்றி கூறுங்கள். இந்த படங்களை உங்கள் மூளை தினசரி பார்க்கும்போது நீங்கள் உண்மையிலேயே அதை விரும்புகிறீர்கள் என்பதை பிரபஞ்சம் புரிந்து கொள்கிறது.
பிரபஞ்சம் அந்த விருப்பத்தை நிறைவேற்றும் பாதையை கிளம்பத் தொடங்குகிறது. ஒரு உண்மை சம்பவம், நன்றி சொல்வதன் அற்புதமான பலன். ஒரு நாள் அஜய் என்ற ஒரு நபர், அவர் மிகவும் வறுமையில் இருந்தார். இல்லமில்லை, நல்ல வேலை கூட இல்லை. ஆனால் ஒரு நாள் நன்றி கூறும் சரியான நெறியை அவர் கற்றுக்கொண்டார். அவர் தினமும் தனது வறுமையை கவனிக்காமல், நன்றி பிரபஞ்சமே, நான் நாளுக்கு நாள் செல்வந்தராகிறேன். நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் அளவில்லா செழிப்பு வருகிறது என்று கூறத் தொடங்கினார். தொடக்கத்தில் அது அவருக்கு பாசாங்காகவே தோன்றியது. ஆனால் அவர் தளரவில்லை. 3 மாதங்களில் அவருக்கு சூப்பரான ஒரு தொழில் யோசனை வந்தது. இன்று அவர் ஒரு வெற்றிகரமான கோடீஸ்வரர். நீங்களும் இப்படி மாற்றம் கொண்டு வர முடியுமா? நிச்சயம் முடியும். ஆனால் வெறும் நன்றி சொல்லுவதால் மட்டுமல்ல, உணர்ந்து சொல்ல வேண்டும். சரியான முறையில் சொல்ல வேண்டும். உங்கள் எண்ணங்களை மாற்ற வேண்டும். உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்களும் இதைத்தான் செய்கிறார்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்களா? தொழிலதிபர்கள், பிரபலங்கள், உலக நாயகர்கள் ஆகியோரின் வெற்றிக்குப் பின்னுள்ள ரகசியம் என்ன? இது எந்த வணிக ரகசியமும் இல்லை. இது நன்றி சொல்லும் சக்தி. இப்போது நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக கூறப்போகும் ஒருவர், ஓப்ரா வின்ஃப்ரீ. ஓப்ரா வின்ஃப்ரீயின் நன்றி பதிவு. உலகின் மிகச்சிறந்த செல்வந்த பெண்களில் ஒருவரான ஓப்ரா வின்ஃப்ரீ கூறுகிறார், என் வெற்றியின் ரகசியம் ஒன்றுதான். ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன் 5 விஷயங்களை நான் என் டைரியில் எழுதுகிறேன். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடக்கத்தில் அவர் மிகவும் வறுமையில் இருந்தார். ஆனால் அவர் நன்றியின் தினந்தோறும் பழக்கத்தை தொடங்கியதிலிருந்தே அவரது வாழ்க்கை முழுமையாக மாறியது. இது ஒரு யதார்த்தம், வெறும் ஒரு யோசனை அல்ல. நன்றி கூறும் பழக்கம் உங்கள் வாழ்நாளையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த சக்தி. நீங்களும் இன்று இப்போதே தொடங்கலாம். வார்த்தைகளோடு உணர்வுகளும் ஒன்றாய் பின்னிய நாளில் பிரபஞ்சமே உங்களுக்காக வேலை செய்யும். நன்றி சொல்வதால் வாழ்க்கை எப்படி மாறுகிறது? ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுமையாக மாறியது. ஏனெனில் அவர் இல்லாமையை அல்ல, இருப்பதை பார்க்கத் தொடங்கினார். நீங்கள் எந்த விஷயத்திற்கு நன்றி சொல்கிறீர்களோ, பிரபஞ்சம் அதையே உங்கள் வாழ்க்கையில் மேலும் அதிகரிக்கிறது. 2 வார்த்தைகள். டோனி ராபின்ஸ். டோனி ராபின்ஸ் உலகின் மிகச் சிறந்த மோட்டிவேஷன் பேச்சாளர்களில் ஒருவர். அவர் சொல்வது, ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் 10 நிமிடங்கள் கண்களை மூடி நன்றிக்குரிய விஷயங்களை கற்பனை செய்வேன். என் குடும்பம், என் உடல்நலம், என் தொழில், எனது வழியில் வரும் வாய்ப்புகள், இவற்றுக்கெல்லாம் நன்றி செலுத்துவேன். அந்த நன்றியுடனும் தியானத்துடனும் கூடிய செயல்முறைதான் அவரை ஒவ்வொரு நாளும் புத்துணர்வுடனும் வெற்றியுடனும் நிரப்புகிறது. நீங்களும் தினமும் 10 நிமிடம் இதற்காக ஒதுக்கினால் உங்கள் வாழ்க்கையிலும் வியப்பூட்டும் மாற்றங்கள் நிகழலாம். 3 புள்ளிகள். பில் கேட்ஸ். பில் கேட்ஸ் உலகின் தலைசிறந்த தொழிலதிபர்களில் ஒருவர். அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு சிக்கல் வந்தால் அதற்காகவே பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்வேன். ஏனெனில் ஒவ்வொரு சிக்கலுக்குள்ளும் ஒரு புதிய வாய்ப்பு மறைந்திருக்கிறது. மைக்ரோசாஃப்டை அவர் ஒரு சிறிய காரேஜிலிருந்து துவக்கினார். தொடக்கத்தில் கடும் போராட்டங்கள் இருந்தன. ஆனால் அவர் ஒவ்வொரு சிரமத்திற்கும் நன்றி கூறினார். அவற்றை பாடங்களாக மாற்றினார். இன்று மைக்ரோசாஃப்ட் என்பது உலகின் மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளது. 4. ஷாருக் கான். ஷாருக் கான் ஒரு காலத்தில் தில்லி வீதிகளில் சுற்றியவர், இன்று பாலிவுட்டின் பேரரசர். அவர் ஒரு நேர்காணலில் சொன்னார், நான் மும்பைக்கு வந்தபோது என் கையில் ஒன்றுமில்லை. ஆனால் ஒவ்வொரு சிறிய வாய்ப்புக்கும் இறைவனுக்கு நன்றி கூறினேன். ஒவ்வொரு ஆடிஷனுக்குப் பின் இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது என நன்றி சொல்வேன். பாருங்கள், பிரபஞ்சம் அவருக்கென்ன கொடுத்தது என்பதை. இன்று அவரிடம் செல்வம், புகழ், வெற்றி எல்லாம் உள்ளன. இப்போது உங்கள் நேரம். நீங்களும் இதுபோல் வெற்றி பெற முடியுமா? நிச்சயமாக. இவர்கள் வெறும் நன்றி சொல்வதாலேயே வெற்றியடைந்தால் நீங்களும் அதைத்தான் செய்ய வேண்டும். வேறுபாடு என்னவென்றால் அவர்கள் அதை சரியான முறையில் செய்தார்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் 3 நடைமுறைகள். 1. நன்றி பதிவு எழுதத் தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும் 5 விஷயங்களை எழுதுங்கள். அதற்கான நன்றியை உணருங்கள். இன்று நான் உயிரோடு இருக்கிறேன், நன்றி. எனக்கு கூரையுள்ள வீடு இருக்கிறது, நன்றி. சாப்பாட்டுக்கு உணவு இருக்கிறது, நன்றி. இணையம் இருக்கிறது, நான் கற்றுக்கொள்கிறேன், நன்றி. இக்கற்றல் எனக்கு வெற்றியை தரப்போகிறது, நன்றி. இதை 21 நாள் தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் உங்கள் மனம் இல்லாமையிலிருந்து செழிப்புக்கு தானாக மாறும். 2.
காலை மற்றும் இரவில் நன்றி சொல்வது பழக்கமாக்குங்கள். காலை விழித்தவுடன், நன்றி பிரபஞ்சமே, இன்று ஒரு சிறப்பான நாள் ஆகப் போகிறது. இரவில் தூங்குவதற்கு முன், நன்றி பிரபஞ்சமே, இன்று நன்றாக முடிந்தது. இந்த மூன்றையும் இன்று முதல் நீங்கள் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால், நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு உங்கள் வாழ்க்கை மலரத் தொடங்கும். பிரபஞ்சமே, இன்று நான் நிறைய கற்றுக்கொண்டேன். இந்த ஒரு பழக்கம்தான் உங்கள் எண்ணங்களை எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு மாற்றும். நன்றி சொல்வதற்கான உணர்வை உண்மையாய் அனுபவியுங்கள். உங்கள் உதடுகளில் வார்த்தைகள் வந்தால் மட்டும் போதாது. உங்கள் உள்ளமும் அதனுடன் பாடுபட்டிருக்க வேண்டும். அதில் சந்தோஷம் இருக்கட்டும், அதில் நம்பிக்கையும் இருக்கட்டும். அப்போதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு வேண்டியதை மேலும் மேலும் கொடுக்கத் தொடங்கும். இப்போது உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. தயாராக இருக்கிறீர்களா? இன்னும் நீங்கள் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால், நன்றி சொல்வதால் எளிமையாக பணக்காரராக முடியுமா? 3 வாரங்கள், அதாவது 21 நாட்கள், தினமும் நன்றி கூறும் பழக்கத்தை ஒருமுறை செய்து பாருங்கள். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படவில்லை என்றால் நீங்கள் என்னிடம் வந்து சொல்லலாம். இப்போதே ஒரு கட்டளையை உணர்வோடு எழுதுங்கள். நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. சில நேரங்களில் நாம் பணம் குறைவாகவே வைத்திருக்கிறோம் என்பதே எண்ணத்தில் இருக்கும். எனக்கு போதுமான பணம் இல்லையே, இன்னும் அதிகம் சம்பாதிக்கணும், என் சம்பளம் மிகவும் குறைவுதான். இதை அனைவரும் நினைத்திருப்பது சகஜம். ஆனால் இதுவே பெரிய தவறாக ஆகிறது. ஏனெனில் நீங்கள் இல்லாமையை தொடர்ந்து நினைக்கிறீர்கள். அதனால் பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் அதையே மேலும் அளிக்கிறது. அதை எப்படி மாற்றுவது? ஒரு நிகழ்வு மூலம் பார்ப்போம். ஒரு சம்பவம். ராகேஷ் என்ற பணியாளர். ராகேஷ் ஒரு சாதாரண வேலைக்காரர். தினமும் ஒரே எண்ணம், என் சம்பளம் குறைவு, பணம் போதவில்லை. இப்படி நினைத்தது போதாதென்று அவரது வாழ்க்கை மேலும் மோசமாகியது. ஒரு நாள் அவர் நன்றி சொல்வதின் சக்தியை பற்றி கேட்டார். அதிலிருந்து அவர் ஒவ்வொரு காலை விழித்தவுடன், நன்றி பிரபஞ்சமே, எனக்கு போதுமான பணம் இருக்கிறது. நன்றி, என் தேவைகளை பூர்த்தி செய்ததற்கு. நான் எப்போதும் செல்வமடைந்து வருகிறேன் என்று கூறத் தொடங்கினார். 3 மாதங்களில் அவருக்கு தன் நிறுவனத்தில் பெரிய பதவி உயர்வு கிடைத்தது. சம்பளம் இரட்டிப்பு ஆனது. இது ஒரு சுயசித்தி அல்ல, இது பிரபஞ்சத்தின் இயற்கையான நியமம். நீங்களும் பண வரவினை விரும்புகிறீர்களா? இன்றே தொடங்குங்கள். நன்றி கூறும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்களா, சிலருக்கு எங்கும் காதலும் அன்பும் பொங்கும். நண்பர்கள் வழியாக, குடும்ப உறவுகளில், காதல் வாழ்க்கையிலும் அவர்களை பற்றிய மதிப்பு, அன்பு எல்லாம் அவர்களை சுற்றியே இருக்கும். ஆனால் சிலர் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், யாரும் என்னை விரும்புவதில்லை, எனக்கு உண்மையான அன்பு கிடைக்கவே இல்லையே. நீங்களும் இப்படி உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படியென்றால் ஒரு உண்மை நியமத்தை கேளுங்கள். நீங்கள் யாருக்காவது அன்புடன் நன்றியை சொல்கிறீர்கள் என்றால், அந்த நபர் உங்கள் பக்கம் மேலும் மேலும் ஈர்க்கப்படுவார். இதுவும் ஒரு நிகழ்வின் மூலம் புரிந்து கொள்வோம். பிரியங்கா உறவுகளில் குழப்பம் கொண்டவர். பிரியங்கா என்ற பெண் தன் உறவுகளில் எப்போதும் குழப்பம், வருத்தம் கொண்டிருந்தார். என் நண்பர்கள் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் குடும்பத்தினருக்கு கூட என் மேல் மரியாதை இல்லை, இப்படி நினைத்து கொண்டிருப்பாள். ஒரு நாள் நன்றி கூறும் ஒரு சின்ன பழக்கத்தை தன் வாழ்க்கையில் கொண்டு வந்தாள். அதன்பின் தினமும், நீங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் என்பதற்காக நான் நன்றியுள்ளவள். அப்பா, அம்மா, நண்பர்களே, சக ஊழியர்களே, நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதே ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்கிறாள். அதன் விளைவாக நண்பர்கள் மீண்டும் அருகே வந்தனர். பெற்றோர் அவளுக்கு மேலும் அன்பளிக்கத் தொடங்கினர். இறுதியாக அவளுக்கான உண்மையான வாழ்க்கை துணையும் வந்தடைந்தார். உண்மையான அன்பும் நெருக்கமும் உங்கள் வாழ்க்கையில் வேண்டுமா? இன்றே தொடங்குங்கள். உங்கள் நன்றியை வார்த்தைகளில் மட்டுமல்ல, உணர்விலும் அனுபவியுங்கள். உலகின் தலை சிறந்தவர்கள் நன்றியின் ஆற்றலை நாடுகிறார்கள். தொழில் முனைவோர், நட்சத்திரங்கள், தலைவர்கள், அவர்கள் வெற்றிக்கு காரணம் வெறும் உழைப்பு அல்ல, அவர்கள் மனநிலை, அவர்கள் ஒழுங்குபடுத்திய எனர்ஜி. விராட் கோலியின் வாழ்க்கை. நன்றி கூறியதால் வளர்ந்தவனின் கதை. விராட் கோலி இளைய கிரிக்கெட் வீரராக இருந்தபோது தன் வாழ்வுக்கான ஒரு சின்ன ஒழுங்கை துவங்கினார். நான் தினமும் என் விளையாட்டு, என் அணி மற்றும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுவேன். ஒவ்வொரு போட்டிக்கும் முன்னதாக இறைவனுக்கும் அணியினருக்கும் நன்றி கூறுவார். அதே நியமத்தின் விளைவாக இன்று அவர் உலகின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவர்.
அடுத்ததாக, உங்கள் வாழ்க்கை. நீங்களும் விராட் கோலியைப் போல் வெற்றி பெற விரும்புகிறீர்களா? இன்றே நன்றி கூறும் பழக்கத்தை துவங்குங்கள். பணம், உழைப்பால் மட்டுமல்ல, நன்றியாலும் வரக்கூடும் பணம் பற்றிய எண்ணங்களால் நம் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. எனக்கு போதுமான பணம் இல்லையே, சம்பளம் குறைவுதான், இன்னும் சம்பாதிக்கணும். இப்படி பேசிக் கொண்டிருந்தால் பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் இல்லாமையை தான் தரும். அதை மாற்ற என்னிடம் இருப்பதற்கு நன்றி என்ற எண்ணத்துடன் பழகுங்கள். ரோஹனின் கதை. பணவிழிப்பின் நன்றி செயல்முறை. ரோஹன் ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய வாழ்க்கையில் மிகவும் அதிக சம்பளம் இல்லை என்பதால் மனம் எப்போதும் கவலையுடன் இருந்தது. ஒரு நாள் நன்றி என்பதற்கான சக்தியை அவர் உணர்ந்தார். தினமும், நன்றி பிரபஞ்சமே, எனக்கு தேவையான பணம் இருக்கிறது. நன்றி, என் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகின்றன என்று உணர்வோடு கூறத் தொடங்கினார். மெல்ல மெல்ல அவருடைய வாழ்க்கை பணப்பரிமாணத்தில் வளமாகத் திகழத் தொடங்கியது. எனவே, உங்கள் வாழ்க்கையை மாற்ற எழுத்துக்களால் மட்டுமல்ல, உணர்வுகளால் நன்றி கூறுங்கள். நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்கின்றன. இப்படி தினமும் உங்கள் உள்ளத்துடன் கூறுங்கள். நீங்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டவரா? எப்போதும் எனக்கு நலமில்லையே, எப்போதும் ஏதாவது நோயில் இருக்கிறேன் என்று நினைத்தால் உங்கள் மனமும் உடலும் அதையே நம்பத் தொடங்கும். ஆனால் நீங்கள் ஆரோக்கியத்திற்காக நன்றி கூறத் தொடங்கினால் பிரபஞ்சம் உங்கள் உடலைவே சுகப்படுத்தத் தொடங்கும். ஆஷாவின் கதை. இடுப்பு வலியிலிருந்து மீண்ட பெண் ஆஷா என்ற பெண்ணுக்கு நீண்டகால இடுப்பு வலி இருந்தது. மருத்துவர்களும் மருந்துகளும் பலனளிக்கவில்லை. ஒரு நாள் அவள் நன்றி கூறும் ஒரு புதிய நடைமுறையை துவக்கினாள். நன்றி பிரபஞ்சமே, என் உடல் முற்றிலும் ஆரோக்கியமடைந்துவிட்டது. நன்றி, எனது வலி இப்போது தீர்ந்துவிட்டது. 3 வாரங்களுக்குள் அவளுடைய உடல்நிலையில் மாற்றம் காணப்பட்டது. உடல் நலக்குறைவு உள்ளவரா நீங்கள்? இன்றே நன்றியை உணர்வுடன் சொல்லத் தொடங்குங்கள். உறவுகள், நெருக்கம், அவைகள் நன்றி மூலம் மீளக்கூடியவை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நண்பனோ, குடும்ப உறவோ, துணைவனோ உங்களிடமிருந்து விலகி இருக்கிறார்களா? என் நண்பன் என்னை விலக்கிக்கிறான், என் கணவர் என்னை புரிந்து கொள்கிறதே இல்லை, என் மனைவி என்னை அன்புடன் நடத்தவில்லையே. இப்படி குறை கூறினால் அந்த நபர் இன்னும் தூரமாகிவிடுவார். ஆனால் அவருக்காக நன்றி கூறத் தொடங்கினால் உறவுகள் மீண்டும் மலரும். அமித் மற்றும் ராதா. இழந்த உறவுகளை மீட்ட காதல் ஜோடி அமித் மற்றும் ராதா ஒரு தம்பதிகள். அவர்கள் வாழ்க்கையில் தினமும் சண்டை நடந்து கொண்டிருந்தது. அமித்துக்கு, என் மனைவி என்னை நேசிக்கவே மாட்டாளா? ராதாவுக்கு, என் கணவர் என்னை உண்மையாய் புரிந்து கொள்வதில்லை. ஒரு நாள் அவர்கள் ஒரே ஒரு பழக்கத்தை தங்களிடையே துவக்கினார்கள். ஒவ்வொரு நாளும் ஒருவர் மற்றவருக்காக நன்றி கூறும் பழக்கம். ராதா, நன்றி அமித், நீ என் வாழ்க்கையில் இருக்கிறாய். அமித், நன்றி ராதா, நீ என் நலனுக்காக எண்ணுகிறாய். முற்றிலும் வாடிப்போன உறவு. சில வாரங்களில் அன்பும் புரிதலும் நிரம்பியது. உறவுகளில் அன்பும் நெருக்கமும் தேவைப்படுகிறதா? இன்றே நன்றி கூறுவதை துவங்குங்கள். வேலை, தொழில் எதிர்மறையாக எண்ணினால் வாய்ப்புகள் விலகும். எனக்கு பிடித்த வேலை கிடைக்கலையே, என் திறமையை யாரும் மதிப்பதே இல்லை என்ற எண்ணங்கள் பிரபஞ்சம் உங்கள் முன் வாய்ப்புகளை மூடச் செய்யும். ஆனால் நன்றி பிரபஞ்சமே, என் கனவுகளை நிறைவேற்றும் வேலை எனக்கு கிடைக்கிறது. நன்றி, என் தொழில் விரைவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கூறினால் பிரபஞ்சம் உங்கள் முன் புதிய வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கும். சோனியாவின் கனவு நிறுவனத்தை நன்றி மாற்றியது. சோனியா ஒரு சாதாரண பெண். அவள் ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்க விரும்பினாள். ஆனால் ஆரம்பத்தில் வெற்றி காண முடியவில்லை. ஒரு நாள் அவள் நன்றி கூறும் பழக்கத்தை துவங்கினாள். நன்றி பிரபஞ்சமே, என் தொழில் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சாதாரண வார்த்தை போல தோன்றினாலும் குறைந்த மாதங்களில் அவளது நிறுவனம் பிரபலமானது. உங்களும் உங்கள் தொழிலில் வெற்றி பெற விரும்புகிறீர்களா? இன்றே நன்றி கூறும் பயணத்தை தொடங்குங்கள். உங்கள் பாக்கியம் மாற வேண்டுமா? இதோ அதற்கான ஆற்றல். நன்றி. நன்றி என்பதை கேட்கும்போது அது சாதாரண வார்த்தை போலவே இருக்கலாம். ஆனால் அதுதான் இந்த உலகின் மிகப்பெரிய உண்மை. இதை உணர்ந்து நம்பிக்கையுடன் செய்தால் நீங்கள் கனவிலும் நினைக்காத அற்புதங்களை கண்டறியலாம். பிரபஞ்சம் உங்கள் எண்ணங்களை உணர்கிறது. நீங்கள் எப்போதும், எனக்கு எப்போதுமே நல்லது நடக்காது, என் பாக்கியம் மோசம்தான், நான் எப்போதுமே தோற்கிறேன்
என்று நினைத்தால் பிரபஞ்சம் அதேதான் மேலும் உங்களுக்குத் தரும். ஆனால் நன்றி பிரபஞ்சமே, என் பாக்கியம் தினமும் சிறந்து வருகிறது. நன்றி, நான் எப்போதும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில்தான் இருக்கிறேன். நன்றி, எனக்கு தினமும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்றன என்று நீங்கள் உணர்வோடு கூறினால் பிரபஞ்சமே உங்கள் பாக்கியத்தை மாற்றத் தொடங்கும். ஏனென்றால் நீங்கள் நன்றி கூறும்போது உங்கள் உள்ளுள்ள சக்தி மாற்றமடைகிறது. அந்த மாற்றமான சக்தியே உங்கள் பாக்கியத்தை மாற்றுகிறது. நன்றி கூறியவர்கள் உலகை மாற்றினர். ஐன்ஸ்டைன் ஒவ்வொரு காலையிலும் 100 முறை நன்றி கூறுவார், பிரபஞ்சத்திற்கும் வாய்ப்புகளுக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒவ்வொரு சவாலையும் ஒரு வாய்ப்பாகவே பார்த்தார், எப்போதும் நன்றியுடன் வாழ்ந்தார். பில் கேட்ஸ் ஒவ்வொரு காலையிலும் நன்றி கடிதம் எழுதுவார், தன் வாழ்க்கையின் சிறிய விஷயங்களுக்கே நன்றி கூறுவார். இது எல்லாம் வெறும் தற்செயலா நடந்ததா? இல்லை, இவையெல்லாம் நன்றி கூறும் சக்தியின் விளைவுகள். நீங்கள் உங்கள் பாக்கியத்தை எப்படி மாற்ற முடியும்? அதற்கான சிறந்த வழி நன்றி கூறும் பழக்கம். இது மாயம் அல்ல, இது அறிவியல். நீங்கள் நன்றி கூறும்போது 3 விஷயங்கள் நடக்கும். 1. உங்கள் சக்தி உயர்கிறது. 2. உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக மாறுகின்றன. 3. பிரபஞ்சம் உங்களுக்கு மேலும் அருள்களை வழங்கத் தொடங்குகிறது. ரமேஷின் கதை ஒரு சாதாரண மனிதனின் அதிர்ஷ்ட மாற்றம். ரமேஷ் ஒரு இயல்பான மனிதன். அவனுடைய வாழ்க்கை முழுக்க என் பாக்கியம் மோசம்தான், நல்ல வேலை கிடைக்கவில்லையே, மனைவியுடன் ஒற்றுமை இல்லையே, உடல் நலமும் சரியில்லை, இவைதான் அவன் மனதில் இருந்தன. ஆனால் ஒரு நாள் நன்றி என்ற ஒன்றின் ஆற்றலை அவன் உணர்ந்தான். அதன் பிறகு அவன் தினமும் நன்றியுடன் வாழத் தொடங்கினான். இது ஏன் நடந்தது தெரியுமா? ஒரே ஒரு மாதத்தில் அவன் எண்ணங்கள் நிமிர்ந்து விட்டன. 2 மாதங்களில் அவன் ஒரு நல்ல வேலைக்கு தேர்வானான். 3 மாதங்களில் அவனது திருமண வாழ்க்கை சிக்கல்கள் நீங்கின. 6 மாதங்களில் அவன் பழையதை விட மிகுந்த சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் மாறினான். இது ஒரு சோதனையா? இல்லை, இது நன்றியின் சக்தி. இப்போது உங்களுக்காக ஒரு 7 நாட்கள் சவால். இந்த 7 நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் 3 செயல்களை செய்ய வேண்டும். 1. காலை எழுந்தவுடன் நன்றி கூறுங்கள். காலை கண்விழித்தவுடனே சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே, இன்று ஒரு அற்புதமான நாள் ஆகப் போகிறது. 2. தினமும் 3 முறை நன்றி சொல்லுங்கள். மகிழ்ச்சியை அனுபவிக்கும் போது உடனே சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே, இந்த அனுபவம் கிடைத்ததற்காக. 3. இரவில் தூங்கும் முன் நன்றி சொல்லுங்கள். தூங்குவதற்கு 5 நிமிடங்கள் முன்னால் இன்று நடந்த நல்ல விஷயங்களை எழுதுங்கள். அதற்காக நன்றியுடன் மனம் நிறையச் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சவாலை முழுமையாக ஏற்று 7 நாட்கள் தொடர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும். இது எனது உறுதி. நீங்கள் உங்கள் பாக்கியத்தை மாற்ற விரும்புகிறீர்களா? ஆம் என்றால் இன்றே நன்றி கூறத் தொடங்குங்கள். கமெண்டில் எழுதுங்கள், நன்றி பிரபஞ்சமே, என் பாக்கியம் மாறி வருகிறது. நண்பர்களே, நன்றி என்பது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு மந்திரம். உண்மையுடன் இதனை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் உங்கள் பாக்கியத்தை மாற்ற தயாரா? ஆம் என்றால் இப்போது நன்றி கூறும் பயணத்தை தொடங்குங்கள். இந்த உண்மை, இந்த ஆழமான அறிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இது ஆரம்பம் மட்டுமே. இதே போன்ற மிகச்சிறந்த இரகசியமான உற்சாகமும் உயிர்த்துணர்வும் தரும் கதைகள் காண இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏனென்றால் இங்கு காணப்படுவது கதைகள் அல்ல, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உண்மையான அறிவு.